ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலான ரைஸ் வைக்க போகிறோம். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு சாதம் வடிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லா சாதத்துக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அரிசியை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். எவ்வளோ வேணுமோ அந்த இதை எடுத்து அளந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இது மூங்கில் அரிசி 1/2 கிலோ வாங்கி நைட்டே ஊற வச்சு காலைல வடித்து வச்சுருக்கேன். அது கருப்பு கவுனி அரிசி பக்கத்தில் இருக்குது. அவர் 1 கிலோ. இதிலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து நம்ம சாதம் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா கஞ்சி புட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலான்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரா ரைஸ் அப்படியே போட்டு இது பண்ணோன்னா அரைக்கி கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்குது. சரியாக அந்த மாவு அப்படியே விரப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது செஞ்சாலும் புட்டு செஞ்சால் சாஃப்டாக வர மாட்டேங்குது. இதுவே நம்ம கோதுமையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வடித்து அதை காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அரைச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை புட்டாக இருக்கட்டும் எல்லாமே அது மாதிரி இருக்குன்றதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கவுனி அரிசியை கொதிக்கிற உலத்தண்ணியில் போட்டாச்சு. இது வேகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், தெரில. இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர் பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு களையும் போதே அவ்வளோ நம்ம நவ்வாப்பில் கலரில் தண்ணி அப்படி சூப்பராக இருந்தது. அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு எடுத்து நான் களைஞ்ச தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றலான்னு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ மணி என்னன்னு பார்த்தா மணி 9:25 ஆக போகுது. இது எப்போ வெந்து வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக இப்போ 10 ஆக ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. 10 மினிட்ஸ் இருக்கும்போது நியர்பை ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோறு நல்லா மலர்ந்து வந்துருச்சு. நார்மலாக நம்ம சாதம் மசிச்சு பார்த்தா எப்படி மசியுமோ அது மாதிரி நல்லா மசியுது. அவ்வளோதான், நம்மளோட கவுனி அரிசி சாதம் வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா உப்பு போட மறந்துட்டேன். உப்பை போட்டு விட்ருவோம். நான் எப்பவுமே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிப்பேன். நீங்கள் உப்பு போட்டு வடிக்கலைன்னா ஓகே, நார்மலாகவே நம்ம சாதத்துக்கு மாதிரி உப்பு போடாமல் விட்டுருங்க. பட் இதுவே கொஞ்சம் கனமாக தானே இருக்கும், அதனால் உப்பு நல்லா இறங்கி வெந்தால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக உப்பு போட்டேன். இது கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் லாஸ்ட்டில் இன்னொரு கொதி விட்டுட்டு அப்படியே கிண்டி வடிச்சு விட்ருவோம். நான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வடிக்கிற கம்பி வாங்கினேன். நார்மலாகவே எப்போவுமே நான் வடிக்க தான் செய்வேன். இந்த வடி கம்பி பார்த்தோன்னே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக வாங்கினேன். பட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பிரியாணி சட்டி மாதிரி மாடல்லாம் நல்லாவே கவுந்துக்குது. இல்லை நம்ம நார்மலாக சாப்பாடு வடிக்கிற சட்டி மாடல் இருக்கும்ல, அதில் ஒரு சில இது மட்டும் நிற்க மாட்டேங்குது. அந்த கரெக்டாக அதனால கவ முடியலன்னா மட்டும் நிற்க மாட்டேங்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பாத்திரம்